திருச்சி ஸ்பெஷல் அக்கார வடிசல் பார்க்குறதுக்கு சர்க்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். செய்கிற ப்ரொசீஜருமே வேறு. இதை செய்கிறதுக்கு 1/4 கப் அளவு நெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் பச்சரிசி, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். லோ டு மீடியம் ஹீட்லேயே 5லேருந்து 7 நிமிஷம் வறுத்துக்கணும். இந்தளவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 லிட்டர் அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பால்லே தான் வேக விடணும். லோ ஹீட்லேயே தான் வெந்து வரணும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்குறதுக்காக 1/2 கப் வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதை அப்படியே நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நெய்யில் நல்லா தாராளமாக கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்து வறுத்து இது கூட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பிரசாதம் வாசம் வரதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அக்கார வடிசல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.